بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதில் சென்ற வாரம் 2வது அத்தியாயத்தில் 253வது வசனத்தின் முழு வசனத்தின் அர்த்தத்தையும் சில விளக்கங்களையும் பார்த்தோம். அதில் கூடுதலாக சில அறிந்து கொள்கிற விளக்கங்களை பார்த்துவிட்டு நம்ம அடுத்த வசனத்துக்கு போகலாம். அதாவது தில்கர் ருசுலு, இந்த 253வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், தில்கர் ருசுலு, இந்த தூதர்களை ஃபல்லல்னா நாம் சிறப்பித்திருக்கிறோம், பஅலஹும் அலா பஅலின், சில தூதர்களை மற்ற சிலரை விட நம்ம சிறப்பித்து இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, தூதர்மார்களை அனுப்புனாலும் எல்லாருமே அந்த தூது பணியை கரெக்டாக செஞ்சாலும் அல்லாஹ் கொடுத்த சிறப்புண்டு விஷயம் இருக்குல்ல, அதை சமமாக அல்லாஹ் கொடுக்கல. ஒருத்தருக்கு கொடுக்காத சிறப்பை ஒருத்தருக்கு அல்லாஹ் அதான் எனக்கு அர்த்தம். எல்லா தூதர்களும், உதாரணமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தூதராக்குறான். அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்பை கொடுக்குறான்? உலக தூதருங்கிற சிறப்பை கொடுக்குறான். அவங்களுடைய தூதுத்துவம் உலகம் அழியிற வரைக்கும் முடியலை. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய தூதுத்துவம் பாதுகாக்கப்படுது, அவங்களுக்கு கொடுத்த வேதம் பாதுகாக்கப்படுது. அப்போ அகில உலகத்திற்கும் தூதராக ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கியிருக்கிறான் என்றால் அவங்களுடைய திறமைன்னு எடுத்துக்கூடாது, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. அது எப்படி புரிந்து கொள்ளணும்? இதே உலக தூதராக வேற ஒரு நபி அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தால் அவர் அதே வேலையை செஞ்சிருப்பார். இது அல்லாஹ் அவனாக கொடுத்த சிறப்பு. அது அந்த வித்தியாசம் விளைவிக்கணும். தூதர்களை இவர் தான் அப்படி செஞ்சு இவருக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்கிறது வேற, இவர் தான் அதிக தகுதியானவர்னு சொல்கிறது வேற. எல்லாம் தகுதியானவங்க தான். தூதர்கள் அனைவருமே தகுதியானவர்களைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். தகுதியானவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா, சிலருக்கு கூடுதலான பொறுப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொடுப்பான், சிலருக்கு கம்மியாக கொடுப்பான். அதை கம்மியாக கூட கொடுப்பான் என்பதையும் ஒத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் அந்த கம்மியாக கூட கொடுத்தவங்க தான் சிறந்தவங்க, மற்றவங்க அவ்வளோ சிறப்பான ஆளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எல்லா தூதர்களுக்கு மத்தியில் நம்ம வேறுபாடு காட்டக்கூடாது என்பதையும் நம்ம சென்ற வாரத்தில் உங்களுக்கு விளக்கிட்டோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி, அவனுடைய தூதர்களில் யாருக்கு மத்தியிலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டோங்கிறது தனி. அதே நேரத்தில் தூதர்களுக்கு சிறப்பு ஒரே மாதிரியாக இருந்துச்சான்னா இல்லை. இப்போ உதாரணமாக ஈசா நபி எடுத்துக்கிறங்க. ஈசா நபிக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு கொடுக்குறான். என்ன சிறப்பு கொடுக்குறான்? அவர் எல்லா மனிதர்களையும் போல ஒரு ஆணுடைய விந்துக்கு அவர் பிறக்கலை. அவர் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு, வல்லமையை கொண்டு, அவனுடைய ரூஹை கொண்டு அவர் பிறந்தார் அப்படிங்கிற அவருடைய சிறப்பு தானே. இது யாருக்குமே இல்லையில. ஈசா நபி பிறந்தது தாய் வழியாக பிறந்தாருங்கிற வகையில் எல்லாரையும் போல இருந்தாலும் தந்தை இல்லாமல் பிறந்தார் என்பது அவருக்கு மாத்திரமே உள்ள சிறப்பு தானே. அல்லாஹ் அப்படி பிறக்க செஞ்சான். அதில் அவருக்கு எந்த ரோலும் கிடையாது. அல்லாஹ் அது மாதிரி ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்குறான். அவருக்கு பிறப்பில் அது மாதிரி செஞ்ச மாதிரி அவருடைய இறப்புலையும் எல்லாம் ஒரு அந்தஸ்து கொடுக்குறான். என்ன அந்தஸ்து? எல்லாரையும் இறக்க செஞ்சு அவரை கடைசியாக இறக்க வைக்கிறான். அவரும் இறக்கத்தான் போகிறாரு, இருந்தாலும் அவர் எப்போ இறக்குவார்னு கேட்டால், உலகம் அழியிற காலத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிற அவர் இறங்கி அவருக்கு கொடுத்த பணிகளை செஞ்சு முடிச்சுட்டு இங்கே என்ன செய்வார், பூமியிலேயே மரணிச்சிருவார். அப்போ நீண்ட காலம் வாழ்கிறாருன்னு அர்த்தமாகுது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு 2000 வருஷம் ஆச்சுல, இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிறகு உலகம் அழியலாம். அத்தனை வருஷத்துக்கு ஒரு வாழ்கிறான்னு வந்துடுதுல்ல. அப்போ இது அல்லாஹ் ஈசா நபி கொடுத்த ஒரு சிறப்பு. அதே மாதிரி சில நேரங்களில் இறந்து போன ஆட்களை உயிராக்கி இருக்கிறார் அவர். ஒவ்வொகையில் மௌத்தா பி பிதினில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இறந்தவர்களையும் நான் உயிராக்குவேன் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னதாக குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ இறந்து போன ஆளை கொண்டாந்து இவரை நான் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உயிராகி காட்டுறேன்
அப்படின்னு அவர் செஞ்சு காட்டியிருக்கிறாரு. செத்துப்போன எல்லாரையும் உயிராக்கலை, அதில் ஒன்று ரெண்டே செஞ்சுருக்கிறார், அவ்வளோதான். அல்லாஹ் எதுக்கு அனுமதி கொடுத்தானோ அவருடைய ஏன்னா அவருக்கு மட்டும் அவர் தூதுத்துவத்தை நிறுவுவதற்கு அவருக்கு மட்டும் சில அதிசயத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஏன் இருக்க வேண்டி இருக்குன்னு கேட்டால், அவர் தந்தை இல்லாமல் பிறந்தது என்பதில் மக்களுக்கு பெரிய சந்தேகம் வந்துடும். என்னதான் நீங்கள் அல்லாஹ்வுடையது நம்ம நம்பினாலும் வெகுஜன மக்கள் என்ன செய்வாங்கன்னா, எப்படி தகப்பன் இல்லாமல் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய பிறப்பின் மீது சிலருக்கு சந்தேகம் வரும் இல்லையா? அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் கூடுதலான சில விஷயங்களை செஞ்சு காட்டணும். அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு இருக்குப்பா, நான் ஒரு கெட்ட வழியில் பிறந்திருந்தால் எனக்கு இந்த மாதிரி அருள் அல்லாஹ் கொடுத்துருப்பானா என்று காட்டுவதற்காக கூட என்ன செஞ்சிருக்கலாம், அல்லாஹ் அவருக்கு அந்த சிறப்பை கொடுத்துருக்கலாம். அவர் என்ன செய்கிறாரு, உஹில் மூத்தா, இறந்து போன ஆட்களே உசுராக்குறாரு சில அளவுக்கு. அதே மாதிரி உபுரிவுல் அக்குமக உள்ள அபுரச, பிறவி குருடுக்கு உலகத்தில் வைத்தியம் கிடையாது. கண்ணில் ஏற்கனவே பார்வை இருந்து அது போயிருந்தால் மட்டும்தான் அது அந்த நரம்புகள் இருக்கும், வேறு ஒருத்தனுடைய கண்ணை எடுத்து வச்சு ஏதாவது செய்யலாம். பிறவி குருடுங்கிற செக்ஷனே இல்லை. பிறக்கும் போதே குருடாக பிறந்தான்னு சொன்னால் கண்ணுக்கும் பார்வை கிடையாது, அதுக்குரிய நரம்பு செக்ஷன் எல்லாமே இல்லாமல் இருக்கும். அப்போ பிறவியில் குருடாக இருப்பவருக்கு பார்வை கிடைக்கிறது சாத்தியம் இல்லாது. அவர் மூலமாக அது கிடைச்சிருக்கு சில ஆட்களுக்கு. உபுரிவுல் அக்குமாக உள்ள அபுரச, வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நான் நினைஞ்சிருக்கிறேன், நான் குணப்படுத்துகிறேன். குஷ்டங்கிறது நீக்க முடியாத ஒரு நோய் என்று அந்த மக்கள் நினைச்சாங்க. அதை கூட இல்லை அவரை கொண்டு செஞ்சுருக்கிறான். இது அவர் கொடுத்த சிறப்பு தானே. இதெல்லாம் சொல்லலாம். எப்படி சொல்லக்கூடாது, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு சொல்லக்கூடாது, அவருக்கு அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லணும். அது சொல்கிற விதத்தில் இப்படி சொல்லிட்டா என்ன செஞ்சேன், நபிமார்கள்ட்ட வித்தியாசப்படுத்தி பார்வையை மாற்றிட்டோன்னு அர்த்தமாயிரும். அப்படி சொல்லாமல் அல்லாஹ் அவருக்கு அந்த சிறப்பை கொடுத்துருந்தான். அதே மாதிரி அவருக்கு வானத்திலேருந்தே மாயுதாவிலேருந்து மாயுதான உணவு தட்டு, ஒரு தட்டு இறங்கி அதிலேருந்து உணவுகள் இறங்குற மாதிரி அவருக்கு ஒரு அந்தஸ்தெல்லாம் கொடுத்துருந்தான். அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள் தான். அதே மாதிரி என்ன செய்வார்னு கேட்டால், ஒருத்தரை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுவார் அவர். இது மறைவான விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு விஷயம் இவருக்கு தெரிகிற மாதிரி எல்லாம் நினைஞ்சிருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். அப்போ நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்க என்பதை நான் சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று அதுவும் சொல்லுவேன்றார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினதாக குர்ஆன் சொல்லி காட்டுது. இதை நம்ம இது சொல்கிறதுனால நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு காட்டினோம்னா இல்லை, அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அவருக்கு தேவைப்படுது நல்லா நினச்சி கொடுத்துருக்குறானே தவிர அவருக்கு அந்த சிறப்பை கொடுத்துருக்கிறான் என்றும் ஒத்துக்கொள்ளணும். அது அவருடைய தகுதின்னு சொல்லக்கூடாது, விளங்குதா? அதை நினச்சா எல்லாம் யாருக்கும் கூட கொடுக்கலாம், கொடுக்காம கூட இருக்கலாம். அவருடைய தகுதியை கொண்டு எதுவும் செஞ்சது கிடையாது, நம்ம விளைவிக்கிறணும். அதே மாதிரி மூசா நபியேஸ்வர் மின்ஹுமன் கல்லமல்லா, அவர்கள்ட்ட அல்லாஹ் சிலர்கிட்ட பேசியிருக்கிறான்னு சொல்லி காட்டுறான். மூசா நபிட்ட என்ன செய்கிறான், ஏதோ நம்ம நேருக்கு நேரம் ஒருத்தர்கிட்ட உரையாடல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பேசியிருக்கிறான். மூசா வர சொல்லி என்ன செய்கிறான், மாத்தில்க பி எமீனிக்க யா மூசா, மூசாவே உன் வலதுகையில் என்ன வச்சுருக்கிற, என் கைத்தடி அது என்னத்துக்கு வச்சுருக்கிற, இந்த மாதிரி ஆடுகள் மேய்ப்பதற்கும் செடி கொடிகளை இலைதலைகளை பறித்து போடுவதற்கும் இன்னும் பல காரியத்திற்கும், அஹுசுபிஹாலா கணமி ஒளியபிஹா மாரிபி உஹ்ரா, இன்னும் பல பணிகள் அதில் நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அதை கீழே போட்டார். இவ்வளவும் உரையாடல் நடக்குது. அல்லாஹ் பேசுகிறான், மூசா கேட்குறார். அப்போ இது ஒரு பெரிய சிறப்பு தானே. இது நேருக்கு நேர் அல்லாஹ்வுடைய நபி ஜிப்ரீல் மூலமாக ஒரு வானவர் மூலமாக சொல்லாமல், அல்லது உள்ளத்தில் ஒரு மெசேஜ் மாதிரி அல்லாஹ் அனுப்பாமல் நேரவே அல்லாஹ் பேசுகிறத காதில் கேட்குற மாதிரி அல்லாஹ் பேசியிருக்கிறான்னு சொன்னால் இது அல்லாஹ் சிலர் கொடுத்த ஒரு சிறப்பு தான். அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்தான். அவர் என்ன செய்கிறாரு, தனி மனிதராக இருந்து தனி உம்மத்தாக இருந்தார். ஒரு உம்மத்தான் ஒரு சமுதாயமாக இருந்தார். ஒத்த மனுஷன்தான், ஒரு சமுதாயம் கூட செய்ய முடியாத வேலையை அவர் செஞ்சுருக்கிறாரு. அதை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு வச்ச எல்லா பரீட்சையிலையும் தேர்னார். இதுப்தலா ரப்புஹுபி கலிமாத்தின் பத்தம்மஹுன்ன, பல சோதனைகள் அல்லாஹ் அவருக்கு வச்சான், அத்தனையிலையும் ஜெயிச்சார்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அவர் வழியை நீங்கள்லாம் பின்பற்றுங்கன்னு சொல்லி காட்டுறான். அவர் தான் எனக்கு ஹலீல் உற்ற நண்பர்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் நம்ம சொன்னால் நபிமார்களுக்கு மத்தியில் பாரபட்சமானா கிடையாது, சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. சொல்கிற எப்படி செய்யக்கூடாது, அவர் எப்படி ஆள் தெரியுமா இப்ராஹிம், அவர் தான் இப்போ அல்லாஹ்வுக்கு நண்பர் அப்படின்னு சொல்லாமல் அல்லாஹ் அவரை நண்பராக ஆக்கி கொண்டான்,
அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான், அல்லாஹ் அவரை ஏற்படுத்தினான்னு சேர்த்து சொல்லிட்டோம்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் பேசுனது ஆயிரும். நாம் சிறப்பித்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறது எதுக்கு சொல்கிறான்? அந்த சிறப்பை நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு பேசணுங்கிறதான சொல்லி காட்டுறான். அப்படி அவர் இப்ராஹிம் நபிக்கு ஒரு சிறப்பை கொடுத்தான். அதே மாதிரி அவர் கட்டின ஆலயத்தெலாம் போய் நம்மளாம் ஹஜ்ஜி செய்கிறோம், ஹஜ்ஜிக்கு அவர் தான் அழைக்கிறாரு. அதே மாதிரி இப்ராஹிமுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இப்படி எக்கச்சக்கமான சிறப்புகளை தொழுகையில் கூட நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போல எங்கள் நபிக்கு நீ அருள் புரிவாயாக என்று நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். இதுகளெல்லாம் அல்லாஹ் அவர் கொடுத்த சிறப்பு. இப்படி ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பல சிறப்புகளை கொடுத்துருக்கிறான் என்பதையும் நம்ம விளங்கி கொள்ளணும். அது அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் என்று சொல்லணுமே தவிர இவர் இடத்தில் அவர் இருந்தால், அவரிடத்தில் இவர் இருந்தால் அதெல்லாம் சொல்லிடவே கூடாது. அது நபிமார்களை இழிவுபடுத்துகிற ஒரு குற்றத்தில் வந்துடும், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயத்தில் வந்துடும். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது இந்த வசனத்தில் விளங்க வேண்டிய விஷயம் இதுதான். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இந்த வசனத்தை விட்டுட்டு அடுத்து இந்த வசனத்துக்கு அடுத்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க? 253 ஆயிடுச்சுல. 253க்கு அப்புறம் 254 டாப்பிக்கே வேறு டாப்பிக்கே வருது. என்ன டாபிக் வருதுன்னு கேட்டால் யாயுஹல்லதி நாமனும். இது பொருளாதாரத்தை நீங்கள் நல்ல வழியில் செலவு செய்யணும்னு சொல்கிற ஒரு வசனம். இதுக்கு முந்தினதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, இருக்குன்னு அவசியமும் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது எல்லாம் ஒரே நேரத்தில் மொத்தமாக புஸ்தகமாக அருளப்படலை. அது ஒரு காலகட்டத்தில் ஒரு செய்தியை சொல்லும்போது ஈசா நபிமார்களை பற்றி ஒரு பிரச்சனை வரும்போது அதை சொல்லிவிட்டான். இப்போ மக்கள்கிட்ட ஒரு கஞ்சத்தனத்தை பார்த்துட்டு எல்லாம் என்ன செய்கிறான்? நீங்கள் செலவழிங்க, செலவழித்தின் மூலமாக தான் ஜெயிக்க முடியும்னு இது வேற ஒரு கட்டத்தில், அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. வேறு ஒரு கட்டத்தில் இறங்கின ஒரு வசனம் இந்த வசனம் 254. இதில் எல்லாம் என்ன செய்கிறான்ட்டா யாயுஹல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, அன்ஃபிகு நீங்கள் செலவு செய்யுங்கள். அன்ஃபக்க என்றால் செலவிட்டான். அன்ஃபக்க அஃபலன்னு வர்றதுனால அதனுடைய அமர் அன்ஃபிக்னு வரும். அஃபலுக்கு அஃஇல் தானே வரும். அன்ஃபக்க என்பதனுடைய ஏவல் வினை அன்ஃபிக். அன்ஃபிக் அன்ஃபிகா அன்ஃபிகு. அன்ஃபக்க என்றால் செலவிடுங்கள். எதுலேருந்து செலவழிங்க? மிம்மா ரசக்கனாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவழியுங்கள். இதில் 2 விஷயம் இருக்கிறது. நம்ம வழங்கினதை செலவழியுங்கள்னு சொன்னால் அம்புட்டையும் செலவழிக்கணும்னு அர்த்தமாயிரும். நம்ம உங்களுக்கு தந்தோம்ல அதெல்லாம் செலவு பண்ணுங்கன்னா 1 லட்ச ரூபா அல்லாஹ் தந்தால் 1 லட்சத்தையும் செலவு பண்ணணும்னு வந்துடும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா மிம்மான்னு போடுறான். மிம்மாண்டா என்ன அர்த்தம்? மினல்ல அல்லதியுடைய அர்த்தம். மிம்மாண்டா மினல்லதி ரசக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கிறோமே அதில் இருந்து செலவழியுங்கள். கொஞ்சத்துக்கு உள்ள வார்த்தை இது. அதிலேருந்து கொஞ்சம் செலவழிங்கன்னு அர்த்தம். இல்லை 1 லட்ச ரூபா வந்தால் 1 லட்சத்தை நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை, அதிலேருந்து கொஞ்சம் செலவு செய்யுங்க. அந்த கொஞ்சங்கிறது என்ன என்று கேட்டால் அந்த கட்டாயமாக செலவு செய்ய வேண்டியது ஒரு 2.5%, நீங்கள் விரும்பி செலவு செய்ய வேண்டியதுங்கிறது 1/3 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கிறணும். அப்போ அன்ஃபிகு நீங்கள் செலவழியுங்கள். மிம்மா ரசக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கிய ரசக்கனா ரிசுக்காக வழங்குவது, வழங்கியதுன்னு அர்த்தம் செஞ்சாலே போதும். நாம் உங்களுக்கு வழங்கினோமே அவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அதாவது அனைத்தையும் செய்ய தேவையில்லை, அதிலேருந்து கொஞ்சம் செய்யுங்கன்னு அர்த்தம். அது ஒன்று வருது. ரெண்டாவது இந்த ரசக்னான்னு சொல்வதில் இருந்து இன்னொரு விஷயம் இருக்கிறது. நீ வச்சுக்கிற காசு பணம்னா நீனா உண்டாக்குனா நான் தந்ததா? அந்த ஒரு காரணத்தினாலே நான் தானே உனக்கு தந்திருக்கிறேன், அதனால செலவு செய். அப்போ நான் தான் உனக்கு தந்தேங்கிறதுனால செலவு செய்யணுங்கிறது ஒரு செய்தி. அதை எல்லாத்தையும் செஞ்சிடாத, ஒரு அளவுக்கு செய்யுங்கிறது 2வது செய்தி. இதில் 2 விஷயம் உள்ளடங்கியிருக்கு. அன்ஃபிகு நீங்கள் செலவு செய்யுங்கள், மிம்மா ரசக்னாக்கும் உங்களுக்கு நாம் வழங்கியவற்றில் இருந்து, அதாவது ஒரு அளவுக்கு செலவு செய்யுங்கள்ன்ற அர்த்தத்துக்கு வருகிறது. 2வது நான் தான் வழங்கியிருக்கிறேன், அதில் தான் செலவு செய்ய சொல்கிறேன், நான் வழங்காமல் நீ நான் உண்டாக்கிறல எதுவுமே. அப்படிங்கிறதுனால ஒன்றும் இல்லாமல் இருந்த உனக்கு நான் தானே தந்திருக்கிறேன், அப்போ அதுலேருந்து செலவு செய்ய, நான் தான் செலவு செய்ய சொல்கிறேன்றபோது அந்த உரிமை எடுத்து எல்லாம் நமக்கு சொல்கிறான். நான் தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீங்களாம் அதை உண்டாக்கிற முடியாது, நான் தந்ததுலேருந்து செலவு செய்யுங்க. இப்படி 2 அர்த்தம் வர்ற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்? இந்த ஒரு செலவழிப்பதை பற்றி, எதுக்கு செலவழிக்கிற? நல்ல காரியத்துக்கு, அது பல விஷயம் இருக்குது. அப்போ செலவழியுங்கள். எப்போ செலவழிக்கணும்னா மின் கபுலி ஏத்திய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால். கபுலிண்டா முன்னால், ஏத்தியன்னா வருதல், அன் வந்ததுனால மஸ்தர் ஆயிரும். ஏத்திய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால் செலவழித்து விடுங்கள்.
ஒரு நாள் ஒன்று வரப்போகுது, வந்துருச்சுன்னா செலவழிக்க இயலாது. அந்த நாள் கியாமத்து நாள் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்கள் கையில் ஒன்றுமே இருக்காது. அப்போ நீங்கள் செலவழிக்கிறதுங்கிற எப்போ செலவழிக்கணும்? இப்போவே செலவழிச்சிருங்கிறான். இந்த துன்யாவில் வாழும்போதே செலவு செய்யுங்க. ஏன்னு கேட்டால் மின் கபுலி ஐத்திய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால். எந்த மாதிரியான நாள்? அதுக்கு சிவத்து லா பை உன் ஃபீஹி, அங்கே எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, வியாபாரமும் கிடையாது. ஒலா ஹுல்லத்துன், எந்த ஒரு நட்பும் கிடையாது. ஒலா ஷஃபாத்துன், எந்த ஒரு பரிந்துரையும் கிடையாது. அப்படி ஒரு நாள் வருவதற்கு முன்னால் செலவழித்து விடுங்கள். செலவழிச்சிங்கன்னு சொன்னால் இதை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதைத்தாண்டு நம்ம வியாபாரம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் அங்கே கிடையாது. அப்படின்னா பொருளை மாற்றி இந்த ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த அமலை தாங்க அப்படின்னு அங்கே எதாவது மாற்ற முடியுமா? அதே மாதிரி இவர் எங்கள் கூட்டாளி, என் தோழர், என் நண்பர் அப்படின்னு சொல்லி யாராவது உதவி செய்ய வருவாங்களா? அங்கே ஒரு நட்பும் இருக்காது. யாரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? ரெக்கமெண்ட் பண்ணுறது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு பண்ணுதுன்ட்டு ஒன்று இருக்குது. இது ஏற்கனவே முன்னாடி விளக்கியிருக்கிறோம். அவங்களா செய்கிறது. அல்லாஹ் அனுமதி கொடுத்து என்ன செய்வான்? சில ஆட்களுக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணுன்றே சொல்லுவான். இது ஷஃபாத் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா சுய ஷஃபாத், சுயமாக அவராக ஷஃபாத்து செய்தல்ங்கிறது யாருக்குமே கிடையாது. அப்போ மின் கபுலி ஏத்திய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் செலவழித்து விடுங்கள். எந்த மாதிரி நாள் என்றால் லா பை உன் ஃபீஹி, அதில் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை. ஒலா ஹுல்லத்துன், ஹுல்லத்துனா ஹலீலுங்கிறாங்கல்ல, ஃப்ரெண்டு, நண்பர், அதில் உள்ள வார்த்தை. ஒலா ஹுல்லத்துன், எந்த ஒரு நட்பும் அங்கே இல்லை. ஒலா ஷஃபாத்துன், எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை. அப்படி ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவழித்து விடுங்கள். ஒல் காஃபிரூன, நிராகரிக்கக்கூடிய மக்கள், இதனை நிராகரிக்கக்கூடிய மக்கள் ஹுமுல் லாலிமூன், அவங்க தான் அநியாயக்காரங்க. காஃபிருங்கிறது பொதுவான வார்த்தையாக இருந்தாலும் இந்த காஃபிர்கள், இதை மறுக்கிறவன் அநியாயக்காரன். எதை மறுக்கிறவன்? என் காசை நான் செலவு செய்ய மாட்டேன், நானே வச்சுக்கிடுவேன் அப்படின்னு எவனா சொல்லுவானே, ஆனால் அவன் அநியாயக்காரன். ஒல் காஃபிரூன, மறுப்பவர்கள். அல் வந்ததுனால இந்த மறுப்பவர்கள். எந்த மறுப்பவர்கள்? அல்லாஹ்வுடைய தந்தை நான் செலவழிக்க மாட்டேன்னு சொல்கிறான்ல, அவனை பற்றி சொல்லப்படுது. அவர்கள் ஹுமுல் லாலிமூன், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். இந்த ஹும் இல்லாமல் இந்த அர்த்தம் வந்துடும். ஒல் காஃபிரூன அல் லாலிமூன், காஃபிர்கள் தான் அநியாயக்காரன்னு வந்துடும். இந்த ஹும் வந்துச்சுன்னா அவங்க தான், அவர்கள் தான், அந்த தான்கிற அர்த்தத்துக்கு இந்த ஹும் வந்துடும். ஒல் காஃபிரூன, காஃபிர்கள், ஹுமுல் லாலிமூன், அவர்களே அநியாயக்காரர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இதில் ஒரு 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 செய்தியும் அடங்கியிருக்கு. என்ன செய்தின்னு கேட்டால், பொதுவாக நம்ம காஃபிர்னா என்ன வழங்கியிருக்கோம்னு கேட்டால், அல்லாஹ் மறுக்கிறவன், ஆகிரத்தை மறுக்கிறவன், இப்படின்னு சில விஷயங்களை ஈமான் கொள்றத யாரெல்லாம் அந்த விஷயங்களை 6 விஷயம் 7 விஷயம் இருக்குல்ல, அதை யார் ஏற்றுக்கிறாமல் இருக்கிறானோ அவனை காஃபிர்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், காஃபிரை இவங்களையும் காஃபிருங்கிறான். யாரை? அல்லாவாவது குள்ளாவது, நான் எதுக்கு செலவழிக்கணும்? அவன் காஃபிர். கொல் காஃபிருனாங்கிறான். எதை? இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு. எந்த செய்தி? நான் வழங்கியதிலிருந்து செலவு செய்யுங்கள். இதை மறுப்பவர்கள் காஃபிர், அநியாயக்காரர்கள் தான் அர்த்தம். அப்போ ஒரு காஃபிரூன என்று சொன்னால் இந்த விஷயத்தை மறுத்தான். காசு பணத்தை எல்லாம் தாறுமாறாக கொடுத்துருக்குறான், அதெல்லாம் செலவழிக்க முடியாது, நான் சம்பாதிச்சது நான் எப்படி கொடுப்பேன், எனக்கு சொந்தமானது இப்படின்னு ஒருவன் சொல்வானே, ஆனால் அவன் காஃபிரில் வந்துடுவான். என்னிடம் அல்லாவை ஏற்றுக்கல, இல்லை அல்லாவை ஏற்றுக்கிட்டு இருந்தால் நான் சம்பாதிச்சது எனக்கு உரியன்னு சொல்லுவான் அவன். அப்போ ஒரு காஃபிரூன, இந்த காஃபிர்கள்ட்டு இவர்களை காஃபிருங்கிறான். யாரை? அல்லாவுடைய பாதையில் சாவுறதுக்கு முந்தைய செலவு செய்யடான்னு சொன்னால் அதெல்லாம் போட அல்ல, நான் சம்பாதிச்ச நான் ஏன் செலவு செய்யணும்னு சொல்லுவானே, ஆனால் அவன் அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் இதில் சொல்கிறான். இது நிறைய தஃப்சீர் தேவையில்லாத ஒரு சாதாரண ஒரு வசனம். அதுக்கடுத்தது இது நம்ம மக்களுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு வசனம். இது ஆயத்துல் குர்சிங்கிறாங்கல்ல, இது 255 2வது சூறாவில் 255வது வசனத்துக்கு பேர். இந்த வசனத்துக்கு தனியான ஒரு பேரை மக்கள் வச்சுருக்கிறாங்க. என்ன வச்சுருக்கிறாங்கன்னா ஆயத்துல் குர்சி, குர்சியுடைய ஆயத்து அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஏன் குர்சியுடைய ஆயத்துன்னு வச்சுருக்காங்கன்னு கேட்டால், இதில் அந்த குர்சின்னு ஒரு வார்த்தை வரும். வசிய குர்சியுஹு, அவனுடைய குர்சி விசாலமாக இருக்குது. குர்சினா என்னென்னு பிறகு விளக்குவோம். அவனுடைய குர்சி விசாலமாக இருக்குன்னு இதில் ஒரு வார்த்தை வர்றதுனால இந்த வசனத்துக்கு சேர்த்து ஒரு பேர் என்ன? ஆயத்துல் குர்சி, குர்சி பற்றி பேசுகிற ஒரு வசனம் அப்படின்னு இந்த வசனத்துக்கே ஒரு தனி பேர் வச்சு. பொதுவாக வசனங்களுக்கு பேர் பெரும்பாலும் இருக்காது.
சூறாவுக்கு தான் பேர் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்துக்கு ஒரு பேர் இப்படி வைக்கிறது. ஆனால் இந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் என்ன இருக்குது, அல்லாஹு லா இலாஹ என்ற வசனம்னு அப்படி சொல்லாமல் ஆயத்துல் குருசிங்கிற வசனம் என்று என்ன செய்யப்படுகிறது, வழக்கமாக சொல்லிகிட்டு இருக்கோமா, அந்த ஆயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அது என்ன அதனுடைய அர்த்தத்தை பார்க்குறோம். இது 255வது வசனம். அல்லாஹ் இருக்கிறானே அவன் லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வேறு கடவுளே கிடையாது. லா இலாஹன்னா லாக்கு பிறகு இலாஹன்னு அந்த ஃபத்தஹ் வச்சு வந்துச்சின்னு சொன்னால் எந்த கடவுளும் அர்த்தம் வந்துடும். லா இலாஹ, எந்த வணக்கத்துக்குரியவனும் கிடையாது, இல்லாஹுவ அவனை தவிர. அல்லாண்டா யாருன்னு கேட்டால் அவனை தவிர வணக்கத்துக்குரிய எவனும் இல்லை அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து இதை ஆரம்பிக்கிறான். பண்ணிவிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு சில சிவத்துகளை சொல்கிறான். அல் ஹையூ, அவன் வந்து ஹயாத்தானவன். கடவுளுங்கிறவன் வந்து முதல்ல கடவுளுக்கு உசுர் இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை விளங்குனால முக்கால்வாசி வழிபாட்டு ஒழிஞ்சு போயிடும். ஏன்னா இவர்கள் பிற சமுதாய மக்கள் கடவுள்னு வணங்குற ஆளுக்கு ஹயாத் இருக்காது. ஒரு சிலையை வணங்க, சிலைக்கு உயிர் இருக்குமா? நீ வணங்குற கடவுளுங்கிற முதல்ல உசுர் இருக்காப்பா, அதுக்கு உனக்கு செய்யுமா செய்யாதாங்கிறது ரெண்டாவது விஷயம். நீ செய்து கொண்டிருக்கிற அந்த சிலைகளுக்கு வந்து ஹயாத் இருக்குதா? நீ சூரியனை வணங்குற, சூரியனுக்கு ஹயாத் இருக்குதா? நீ நிலவை வணங்குற, நிலவுக்கு ஹயாத் இருக்குதா? மரமட்டைகளை வணங்குற, அதுக்கு ஹயாத் இருக்குதா? காற்றை வணங்குற, அதுக்கு என்ன ஹயாத் இருக்குதா? அப்போ வந்து எதனை வணங்கினாலும் சரி முதல்ல ஹயாத் இருக்கணும். ஹயாத்து உள்ளதை வணங்கக்கூடிய ஒரே சமுதாயம் நம்ம மட்டும்தான். வணங்குற ஹயாத்தோடு உள்ள வணங்குறது நம்ம மட்டும்தான் வணங்குகிறோம். இல்லாஹு அவனை தவிர யாரும் இல்லை. அல் ஹையூ, அவன் உயிருள்ளவன். உயிருள்ளவன் எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்? உயிருள்ளவன் என்று சொன்னால் வணங்கப்படுகிற எதுவும் உயிருள்ளதாக இல்லை. வணங்கப்படுற எல்லாமே ஒரு கிறிஸ்தவர்கள் மாத்திரம் ஈசா நபிக்கு வேண்டாம் சொல்லலாம், ஹையா இருக்காருன்னு சொல்லி. ஏன்னா அவர் உயிரோடு உயர்த்தப்பட்டார்ல, அது கூட அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மூத்தா போய் தான் எழுப்பப்பட்டிருக்காரு அவங்க நம்பிக்கை பிரகாரம். நம்ம நம்பிக்கை பிரகாரம் உசுரோடு உயர்த்தப்பட்டார், அவர் ஹயாத்தோடு இருக்கார் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இவங்க நம்பிக்கை பிரகாரம் அவர் தான் செல்வையில் அரைஞ்சி கொண்டு விட்டாங்களே, ஹை போயிடுச்சு. இப்போ உயிரோடு இல்லாமல் மறைந்திருச்சிருக்காருங்கிறீங்க. எப்படி வச்சாலும் அந்த ஹைக்கு அப்புறம் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் அல் கையூமு, கையும்னா நிலையான உயிர் உள்ளவன், நித்திய ஜீவன். உயிரோடு இருக்கிறது மட்டும் பத்தாது, ஒரு மைக்ரோ செகண்டு கூட அவன் உயிர் இல்லாமல் இருக்கக்கூடாது. நித்திய ஜீவன், எப்போதும் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறான். அப்போ ஹையுல் கையூம் என்கிற இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து கடவுளாகிய அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பொருந்தாது. எந்தெந்த மக்கள் யார் யாரை வணங்கினாலும் சரி தான் அவங்க ஹையுல் கையுமா இருக்காங்களா? ஈசா நபி கூட சொன்னான்னா அவர் நித்திய ஜீவன் இல்லையப்பா, அவர் நீ ஓங்கருத்து பிரகாரமும் அவர் வந்து சாவத்தானே போகிறாரு, ஓங்கருத்து பிரகாரமும் அவர் வந்து இறந்துருவார். நித்திய ஜீவனாக இருக்கவே இல்லை, என்றென்றும் சாவே வராமல் உயிரோடு இருக்கிறதுக்கு பேர் தான் ஹையுல் கையும். ஹையுல் கையும் என்றால் நித்திய ஜீவன், என்றென்றும் ஜீவனாக இருக்கக்கூடியவன். கையும் என்றால் நிலையான, ஹை என்றால் உயிரானவன், நிலையான உயிருள்ளவன், அதாவது நித்திய ஜீவன், என்றென்றும் உயிரோடு இருப்பவன். அப்போ என்றென்றும் உயிரோடு இருப்பவன் என்கிற ஒரு சிவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், ஆயத்துல் குர்சியில் இறைவனாகி எனக்குடைய தன்மை என்ன தெரியுமா? அல் ஹையூ, நான் வந்து என்றென்றும் அல் ஹை உயிரோடு உள்ளவன், அல் கையூம் நிலையாக உயிரோடு உள்ளவன், அதாவது என்றென்றும் உயிரோடு உள்ளவன், அதான் அல்லாஹ்ங்கிறான். அப்போ இந்த இவ்வளவுக்கு தெரிஞ்சால் கூட ஒருத்தன் வந்து அல்லாஹ் தவிர யாரையும் வணங்க முடியாது. பெரிய ஆய்வுலாம் அவனுக்கு தேவையில்லை. நீ எதப்போ வணங்குற? செத்து போன அப்துல் கார் ஜிலானி வணங்குற, அவர் ஹயாத்தோடு இருக்கிறார், செத்துட்டார்ல மறைய வணங்குற. அப்துல் கார் ஜிலானி வணங்குறானே, ஏன் வணங்குற? அவர் தான் செத்துட்டாரே, முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ என்றென்றும் உயிரோடு இல்லவன் என்கிற வார்த்தையிலிருந்து கல், மண், மரம், மட்டை, செத்தவன் யாரையும் வணங்க இயலாது. அதில் உசுரோடு ஒருத்தன் இருக்கிறானே அவனையாச்சும் வணங்கலாமான்னா அவன் நாளைக்கு செத்துருவானே, என்றென்றும் உயிரோடு இருக்க மாட்டானே. இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருந்தால் என்னை வணங்கலாமான்னா முடியாது. ஏன்? நான் கையுமா இல்லையே, நாளைக்கு மூத்தா போயிடுவானே. அப்போ கையுமான ஹை என்பதில் வந்து ஒன்றும் அடங்காது. ரப்புல் ஆலமீனாகி அந்த அல்லாஹ் ஒருத்தன் தான் அதில் வருவானே தவிர வேறு யாருமே அதுக்குள்ளே அடங்கவே மாட்டார்கள். இப்படி அல்லாஹ் வந்து தன்னுடைய இலக்கணத்தை இதில் சொல்லிடுறான். அடுத்து அவனுடைய இலக்கணத்தை தொடர்ந்து சொல்கிறான். லா தௌஹுதுஹு, அவனுக்கு ஏற்படாது.
அகதன்னா வந்து பிடித்தான்னு அர்த்தம். பிடித்தான் எடுத்தான், அகது தூ இதை நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னான்னா அகதன்னு சொல்லுவாங்க. அப்போ அகத என்று சொன்னால் ஒரு பொருளை கையினால் எடுக்கிறதுக்கு சொல்கிறது அகதங்கிறது. இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த அகதங்கிறதுக்கு வந்து ஒரு மெட்டீரியலாக இருந்தால் தான் எடுத்தல்னு அர்த்தம் கொடுக்கணும். மெட்டீரியல் இல்லாத விஷயத்துக்கு சொன்னோம்னா அது நம்மளை எடுக்குமா? தூக்கம்ன்றது நம்மளை எடுக்குமா? அது என்ன ஒரு பொருளா? தூக்கம் நமக்கு வரும். தூக்கம் வந்து பிடிக்கும்னா சொல்லலாம். தூக்கம் என்ன செய்யும்? பிடிக்கும், ஏற்படும். அப்போ அந்த அகதவுக்கு பின்னாடி எடுக்கக்கூடிய ஒரு உலகத்தினுடைய ஒரு பொருளை சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து எடுக்கிறன்ற அர்த்தத்தை கொடுத்துருங்க. எடுக்க முடியாத பொருளாக இருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு வந்து பிடித்தல்னு கொடுத்துருங்க. லா தகுது, அவனுக்கு ஏற்படாது, அவனை பிடிக்காது. சினத்துன், சிறு தூக்கம். சிறு தூக்கம்னா ஒரு, அதாவது சிறு தூக்கம்னா லேசாக அசதியாக தூங்குவாங்கல்ல, அதுவும் அவனுக்கு ஏற்படாது. வலா நௌமுன், பெரிய ஒரு தூக்கமும் வராது. இறைவன் சொன்னால் அவன் தூங்காமல் இருக்கிறான். தூங்காமன்னு சொன்னால் ஒரு கண் அயர்வு கூட அவனுக்கு கிடையாது. தூங்காமன்னா நல்லா பாய விரிச்சு போட்டு படுத்து அப்படி தூங்குறது இருக்க, அவ்வளோ பெரிய தூக்கமும் தேவையில்லை. சாதாரண உட்காந்துட்டு முழிச்சிருவோம்ல, உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கண்ணை மூடி வர முழிச்சிருவோம். ஒரு செகண்டு தூங்குவோம், ஒரு நிமிஷம் தூங்குவோம். அதுவாச்சும் அல்லாவுக்கு இருக்குமா? இருக்காது. அதுக்கு பிறகு தான் சினத்துங்கிறது. சினத்துன்னு சொன்னால் சின்ன ஒரு கண் அயர்வு, ஒரு கண் அயர்வும் அவனுக்கு ஏற்படாது. லா தகுது ஹூங்கிறது அல்ல. லா தகுது ஹூ, அவனை பிடிக்காது, அது அவனுக்கு ஏற்படாது. பிடிக்காதுன்னா என்ன செய்யாது? ஏற்படாது. என்ன ஏற்படாதுன்னா சினத்துன், ஒரு சின்ன ஒரு அயர்வு, ஒரு அயர்ந்து தூங்குறான்ல அப்படி சின்ன, அது கூட அவனுக்கு ஏற்படாது. வலா நௌமுன், நல்ல தூக்கம், ஆழ்ந்த உறக்கமும் சாதாரண உறக்கமும் அவனுக்கு இல்லை. அப்போ இந்த ஒரு தன்மை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கடவுளுங்கிறவனுக்கு வந்து தூங்குனாருங்கிறத இல்லாத ஒருத்தர் நீ காட்ட இயலாது. மனுஷனை கடவுளை ஆக்குறாங்கல்ல, கடவுளை வந்து மரஞ்செடி அப்படி இல்லாமல் ஒரு பாத்திரமாக கடவுளை சித்தரிக்கிறவர்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடவுள் தூங்குவதாக அவங்க நம்புவாங்க. என்ன செய்கிறாரு? ஒரு கடவுள் வந்து திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணன்லாம் படிக்கிறாங்க. திருப்பார் கடலில் அவர் கடலில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறார். இப்போ அதனால தான் தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் காலையில் எழுப்புறதுக்கு ஒரு பாட்டு படிக்கிறாங்க, சுப்ரபாதம்னு. என்ன செய்வாங்க? தூங்குகிற கடவுளை எழுப்பி விடுவதற்காக வேண்டி மணி அடித்து பாட்டு. எதுக்கு மணி அடிக்கிறீங்கன்னு கேட்டால் தூங்குறாரில் எழுப்பி விட்றோங்கிறாங்க. அப்போ கடவுள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு தூங்குவார். அவரை நாங்கள் அது பொய்ய முதல்ல ஒரு உசுரே இல்லை அவருக்கு. இவங்க நம்பிக்கை பிரகாரம் தூங்குறாருங்கிறிய. தூங்கக்கூடாதுப்பா கடவுள். எது கடவுள் தூங்கணும்? அப்போ கடவுளை இப்போ தூங்குறாரு, ஏசுநாதர் தூங்குனாருன்னு இருக்குது. தலை வந்து பயந்து போய் தூங்குனார், தலை மனிதனுக்கு தலை சாக்க இடமில்லை எல்லாம் சொன்னாருலாம் வருதா இல்லையா? அப்போ எல்லாருமே தூங்கியிருக்கிறாங்க. நீங்கள் அவுளியா பெரியார் மகான்கிறீங்க, அவங்களாம் தூங்கியிருக்கிறாங்களே. வாழ்ந்த காலத்தில் நினைஞ்சிருக்கிறாங்க, பாதி நேரம் தூங்கியிருக்காங்க, பாதி நேரம் முழிச்சிருக்காங்கல்ல. ராத்திரியில் தூங்கி பகலில் முழிச்சாங்களா இல்லையா? எல்லோரும் தூங்கியிருக்கிறாங்க. அப்போ தூக்கமும், அதாவது சிறு தூக்கமும் பெருந்தூக்கமும் இல்லாத ஒருத்தர் உலகத்தில் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தர் மட்டும்தான். அப்போ லா தகுது ஹூ, அவனுக்கு ஏற்படாது. சினத்துன் வலா நௌமுன், சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ ரெண்டையும் சேர்த்துக்க. சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ அவனுக்கு ஏற்படாது. அவன் தான் அல்லாஹ். அல்லாண்டா யாருன்னு கேட்டால் அவனை தவிர யாரும் இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு இலக்கணம். ரெண்டாவது இலக்கணம் நித்திய ஜீவன். அதில் நித்திய ஒன்று, ஜீவன் ஒன்று, ரெண்டையும் மெர்ஜி பண்ணி நித்திய ஜீவன். அப்படி தான் இறைவன் இருப்பான். அடுத்த இலக்கணம் என்னென்னு கேட்டால் அவனுக்கு அசதி தூக்கம்லாம் இருக்கக்கூடாது. கடவுள்னா தூக்கம்னு எனக்கு தேவைப்பட நான் பலவீனமாக போயிட்டான்ல. தூக்கம்னால என்ன அர்த்தம்? எனக்கு ஓய்வு தேவைப்படுது, எனக்கு ஏழலைன்னு அர்த்தம். அதான் தூக்கத்துக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இதுக்கு மேலே வண்டி இழுக்காதுன்னு அர்த்தம். எவன் தூங்குனாலும் அவன் வைக்கிற மெசேஜ் என்ன? நமக்கு இதுக்கு மேலே செயல்பட இயலாது, நம்முடைய எல்லா உறுப்புகளும் ஓய்வுக்கு கெஞ்சுகிறது அப்படின்னு எப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டானோ அவன் பலவீனனாக இருக்கான்னு அர்த்தம். இப்படி கடவுளுக்கு எனக்கு இயலாதுன்னு சொன்னார்னா அது இப்படி கடவுளாக இருப்பார்? இல்லைப்பா தூக்கம் ஆட்டி முடியாதுன்னு. அப்போ என்ன செய்கிற? உன்னோட உறுப்புகள் வந்து பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எப்படி இலக்கணத்தை, கடவுள் இலக்கணத்தை எப்படி எல்லாம் சொல்லித்தரான்னு பாருங்கள். அப்போ லா தகுது சினத்துலா நவுமுன்னாச்சா. அடுத்து லஹு, அவனுக்குத்தான் உரியது. மாஃபி சமாவாத்தி, வானங்களில் உள்ளதும், ஒமாஃபில் அர்லி, பூமியில் உள்ளதும் அவனுக்கே சொந்தம்.
இந்த வானத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் எஜமான் அவன் தான். இந்த பூமியில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்துக்கும் அவன் தான் எஜமான். இது வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த ஆயத்துல் குர்சியுடைய எஞ்சிய பகுதி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.